Thank you, Jesus. Thank you, Jesus. Praise we praise you. நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடே ஆயகம் தாகம் தீர்ப்பீர். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடே ஆயகம் தாகம் தீர்ப்பீர். நீதி சமாதானம் சந்தோஷத்தால் உள்ளம் நீரை தேடுவீரையா. நீதி சமாதானம் சந்தோஷத்தால் உள்ளம் நீரை தேடுவீரையா. அலை போலருள் ஆழி போலன்பு அனுதினம் என கழிக்கிறீர். வாஞ்சை நீரே தஞ்சம், நீரோடு யாயகம் தாகம் தீர்ப்பீர். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடு யாயகம் தாகம் தீர்ப்பீர். நீதி சமாதான சந்தோஷத்தாலுள்ள நீரை தேடுவீரையா. நீதி சமாதான சந்தோஷத்தாலுள்ள நீரை தேடுவீரையா. நீரை என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடு ஆயகம் தாகம் தீர்ப்பீர். நீரே என் வாஞ்சை, நீரே என் தஞ்சம், நீரோடு ஆயகம் தாகம் தீர்ப்பீர். நீதி சமாதான சந்தோஷத்தால் உள்ளம் நீரை தேடுவீரையா. நீதி சமாதான சந்தோஷத்தால் அப்பா அப்பா தீரா பௌஷபா கத்திடா ரபானா துடா. Stotram, stotram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise, we praise. Stotram, 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 stotram. Yes, we praise, we praise, we praise, we praise you. Stotram Mandavare, Stotram Yeswe, Stotram Yeswe. O Rabak Shabala Ratrandini Sabha Rabak Dinanti de Baka Shabala Baniana Mankatuda. Thank you, Jesus. Praise. Zodra, 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 zodra. Thank you, Jesus. 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 Praise, we praise, we praise, we praise, we praise. Oh, Rabba Shabakatida Kalab the Rantananti, the Bigada Bakanantida. Thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise, we praise, we praise. Thank you, Jesus. We praise, we praise. Sotra, 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 sotra.
Lord. Tuda Rabba Shaba Katida. Tatratina Sida Rabba Katida Katida Karatida Kala Katida Karabatina Karaba Shabala Bana Mana Monkatida. Thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இந்த சபை இங்கே ஆரம்பித்த நாளிலிருந்து இதுவரைக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான காத்திருப்பு கூட்டங்கள் நடந்திருக்கிறது. Right from the start of this church assembly here until now there are so many hundreds of tarrying meetings have been conducted. ஒவ்வொரு காத்திருப்பு கூட்டத்திற்கும் தேவன் தவறாம வந்திருக்கிறார். For every tarrying meeting God comes here without fail. அவருடைய ஆலோசனையோடு அவருடைய அபிஷேகத்தோடு அவர் வந்தார். And he has already come with all his anointing and with his counsel. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோமே. We also read that faithful is he who has called us. அர்மகெதோன் யுத்தத்தின் போது குதிரையில் இறங்கி வருகிறவர் faithful, true and faithful, சத்தியம் உள்ளவர் உண்மை உள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். And at the battle of Armageddon he who comes on the horse when upon his thigh it is written faithful and he is true. நமக்கு ஆலோசனை தருகிற காரியத்தில் and in the terms of giving us counsel நம்மை நிரப்புகிற காரியத்தில் in the things that he fills us இதுவரைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். hitherto he was faithful to us. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்மை நிரப்ப நம்மை முன்னேற செய்யும்படியாக நம்முடைய சவால்களை சந்திக்க நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். Even today he has come into our midst so that he might fill us and he might enable us to go forward and enable us to meet our challenges. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கர்த்தர் தருகிறதான இந்த அபிஷேகம் பைபிள்ல பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The anointing the Lord gives us in the scripture it is said as a treasure. இந்த பொக்கிஷத்தை நம் மண் பாண்டத்தில் வைத்திருக்கிறோம். And this treasure we have kept in this earthen vessels. இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய அபிஷேகம் கிடைக்கும் என்றால் அது ஒரு பொக்கிஷம். Even today if we receive a new anointing that is a treasure. அந்த பொக்கிஷத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நம்முடைய சரீரங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். And to accept the treasure God should prepare our bodies. அந்த பொக்கிஷத்தின் மதிப்பை குறைக்கிறதான எல்லா தீட்டுகளை நம்முடைய உள்ளத்திலிருந்து கர்த்தர் அகற்ற வேண்டும். God should remove all the defilements that makes us to devalue the treasure. ஆகையால் இன்றைக்கு அந்த பொக்கிஷத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அவருடைய இரத்தத்தை நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் தெளிப்பாராக. And let God sprinkle his blood upon our spirit, soul and body so that we might receive the treasure. இந்த வாரத்தில் நாம் செய்த எல்லா தவறுகளை கர்த்தர் தயவாய் மன்னிக்க வேண்டும். God should forgive us graciously all the mistakes that we have committed all throughout this week. அந்த கோபத்தை, அந்த நடிப்பை, அந்த இச்சையை, அந்த பொய்யை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். That anger, that action, that lie and the lust God should forgive us. அந்த மேட்டிமையான எண்ணத்தை, அந்த சுயத்தை, அந்த அகங்காரத்தை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். God should forgive all our proud thoughts and selfishness and all that haughtiness. அந்த கெட்ட வார்த்தை, அந்த இச்சையை, அந்த தவறான காரியத்தை பார்த்ததை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். God should forgive our lust and the evil things that we have seen. அதற்காக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். For that let's pray for 1 minute. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவே எங்களை தீட்டுப்படுத்துகிறது எல்லா அழுக்கை நீர் மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு நீர் எங்களுக்கு தரப்போகிற அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபையை தர வேண்டும், நீர் ஞானத்தை தர வேண்டும், நீர் அபிஷேகத்தை தர வேண்டும். ஆண்டவரே இந்த இரத்தத்தை இந்த சபையின் மேல் தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் அந்த புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ள எல்லா தடைகளை நீர் மாற்றும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே அப்பா ரத்தம் எங்களை கழுவட்டும், சுத்த மனசாட்சியை தார். உம்முடைய சமூகத்திற்கு வந்து புது பலன் அடையும்படியாக நீர் எங்களை கழுவும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே
உடைய வல்லமை நீர் எங்களுக்கு தாரும் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அவருடைய இரத்தத்தினால் கர்த்தர் நம்மை கழுவி இருக்கிறார். God has washed us by his blood. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். If the son shall set you free, he shall be free indeed. அதனால் தேவன் நமக்கு ஒரு சுத்த மனசாட்சியை தந்திருக்கிறார். And because of that, God has given us a good conscience. இயேசு என்னை மன்னித்திருக்கிறார். Jesus has forgiven me. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் பேர் வராமல் இருக்கிறார்கள். எல்லா தடைகளை மாற்ற வந்து டிராபிக் ஜாமோ எதுவோ கர்த்தரை மாற்ற எல்லாரும் சீக்கிரமா கொண்டு வர வேண்டும். Yet few more people are yet to come. God should remove whatever hindrance, whether it's a traffic jam or whatever it is. God should remove it, and you should bring everyone in time. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 5. 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசி. Let's read from verse 2 to 5. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையினவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தவிப்பு இதை பற்றி தான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு பேசினார். This groaning concerning this God spoke to us last Sunday. பழைய ஏற்பாட்டில் இருந்த சங்கீதக்காரனே தேவனுடைய பிராகாரங்களுக்காக அவர் ஜீவனுள்ள தேவனுக்காக என்னுடைய இருதயமும் என்னுடைய மாம்சமும் ஏங்குகிறது தவிக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். Even in the psalmist in the Old Testament period, his body and his flesh, it is yearning or groaning for the courts of the Lord. அந்த வசனம் வாசிங்க. 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. அப்போ அது ஒரு தவிப்பை, அது ஏக்கத்தை காட்டுகிறது. It speaks about the yearning or a groaning. எனக்கு ஆண்டவர் வேண்டும். I need God. அந்த ஆத்மாவுக்குள்ள அப்படி ஒரு அதிருப்தி இருக்குது. ஆண்டவருக்காக இன்னும் எனக்கு போதாது, எனக்கு வேண்டும். And in his soul it is not satisfied, and it says I need God more. ஒருவர் இப்படி சொன்னார். One person said this. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துல ஒரு God shaped gap, தேவ வடிவத்தில் உள்ள ஒரு ஓட்டை இருக்கிறது. எல்லாருடைய இருதயத்தில் ஆத்மாவுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையினுடைய வடிவம் ஷேப் வந்து தேவனுடைய ஷேப். அவர் அங்க பொருத்தப்பட்டால் மட்டும்தான் ஆத்மாக்கு திருப்தி ஆகும். In every person's heart there is a hole that is in the God shaped hole, and only God can fill that shape. அப்ப அங்க அந்த தேவன் அங்க பொருத்தப்பட்டால் மட்டும்தான் திருப்தி உண்டாகும். Only if God is filled in that gap, then it shall be satisfied. வேற எதை அங்க வச்சாலும் திருப்தி வராது. And whatever we keep other than that, it will never be satisfied. அதனால தான் சங்கீதக்காரன் ஏங்குகிறார், தவிக்கிறது. நான் அதற்காக கம்பீர சத்தம் இடுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். And that is why he says my soul longeth and I shout for joy. தமிழ் இங்கிலீஷ்ல my soul fainteth அப்படினு இருக்கு. அது சோகமா இருக்கிற, மயக்கம் வருது, எனக்கு ஆண்டவர் வேண்டும், அது வரைக்கும் என்னால திருப்தியா இருக்க முடியாது. In English it says my soul longeth and fainteth, and it is not silent until I get that. It will never be silent. ஒரு தத்துவ ஞானி சொன்னார். A philosopher said, ஒரு கிறிஸ்தவ தத்துவ ஞானி சொன்னார், a Christian philosopher, மிஸ்டர் யூனிவர்ஸ், உலகத்திலே ரொம்ப அழகான மனுஷன் என்ற பதவி பெற்ற மனுஷனை பார்க்கிலும் ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு ஆவிக்குரிய தரித்திரன், நான் இப்படி இருக்கிறேனே என்று அழுது கொண்டு இருக்கிற மனுஷன், அந்த மனுஷனை பார்க்கலும் இந்த அழுது கொண்டு இருக்கிற மனுஷன் தான் திருப்தியான மனுஷன்.
And more than the Mr. Universe who is so beautiful in this world, more than him, if a person who yearns and groans saying that I'm spiritually poor, more than that person, this person is more satisfied. ஏனென்றால் அந்த God உடைய வடிவத்தில் இருக்கிறதான அந்த ஓட்டைக்குள்ள மிஸ்டர் யூனிவர்ஸ் என்கிற ஒரு சந்தோஷத்தை போய் அங்க பொருத்தினால் அதுல திருப்தி வராது, தற்காலிகமான மாயமான திருப்தி அது. And if in that God shaped hole, if that status of Mr. Universe comes and fits into that gap, it will never be satisfied. It will be very temporal. It cannot be a joy that is given by God. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த சந்தோஷம் மாயையாக மாறிவிடும், அது மனதிற்கு சஞ்சலமும் சலிப்புமாய் மாறிவிடும். And after some time it will become vanity and it will become vexation to the spirit. ஆனால் இந்த மனுஷன் இருக்கிறானே, எனக்கு ஆண்டவர் கிடைக்கல, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் தெரியும், இப்படி தவிச்சிட்டு இருக்க, அவனுக்கு சந்தோஷமே கிடையாது, துக்கமா இருக்கு. ஆனால் இவன் தான் கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறான். But however, this person who longeth and fainteth in his soul, saying, "Oh Lord, I am without my God, and I need God so much more," then this person will get the most satisfaction. இதே போல ஆவிக்குரிய மண்டலத்தில், So also in the spiritual realm, கர்த்தர் எனக்கு பணத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறார், இந்த திருப்தியை விட இங்க வந்து உட்கார்ந்து நான் சரியில்லை ஆண்டவரே என்று சொல்லி தவிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் திருப்தி ஆகக்கூடிய கரெக்டான டைரக்ஷன்ல போறவங்க. more than the people who say, "God has given me a good job, good family, good earnings, good house and everything in this world," more than them, all those people who come into the presence of God saying, "Oh, I need God more and I'm in a very wretched state," all those who yearn and long and faint in such a way, they are most satisfied. பரிசுத்த பவுல் இப்போ வாசித்த வசனத்தில் சொல்லுகிறார், நான் இந்த கூடாரமாகி இந்த சரீரத்தை விட்டு பரலோகம் என்கிறதான கூடாரத்தினால் கூடாரத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்காக நான் தவிக்கிறேன். And St. Paul says in this, he groans earnestly desiring to be clothed upon with an house which is from heaven. யோசிச்சு பாருங்க, Dress போடுறதுக்கு தவிக்கல, வீடை போடுறதுக்கு, வீடையே பரம வீட்டை ஒரு போர்வையை போல தரித்து கொள்ள அவர் இயங்குகிறார். And he does not groan for the garments, but he desires that heaven, the house of heaven, as a garment he should adorn himself. அந்த இரண்டாம் வசனம் வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள வாஞ்சையா இருக்கிறோம். And he is more desirous to put on the house which is from heaven. இந்த சட்டையை கழட்டிட்டு, ஒயிட் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இந்த ஹாலை நான் ட்ரெஸ்ஸா போட்டு அப்படி இருக்கும். If at all I remove this white dress and I put this hall as a garment upon me, how shall it be? நான் திரும்பும் போது இந்த முழு ஹாலும் திரும்பும். And if I move, the whole hall will also move. அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இந்த என்னுடைய உடம்பை நான் கழற்றி விட்டு என்னுடைய கூடாரம் வாசஸ்தலத்தை எனக்கு ட்ரெஸ்ஸா நான் போட விரும்புகிறேன். And I put off this cloth from me and I desire to put the house that is from heaven as a garment upon me. இதெல்லாம் நம்முடைய இந்த சின்ன மனசுல புரிய முடியாத காரியங்கள், அவ்வளவு பயங்கரமான காரியங்களாக மாற்றப்பட போகிறோம். And these are all little things that is not comprehended by our little brain, that is we are not able to understand it either. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல ரோட்டில் இருக்கிற நாய் கூட நம்ம மாறணும்னா அது தவித்து கொண்டிருக்கிறது என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. As we heard in Sunday morning, that even in the dog that is in the street, it is also groaning so that we might be changed. ரோட்டில் இருக்கிற நாய் இன்னைக்கு கடிக்கிற காரணமே நாம் பாவம் செய்தோம். அதனால தான் ரோட்டில் இருக்கிற நாய்க்கு ஆண்டவர் கடிக்கிற நாய் உருவாக்கவில்லை. பாவத்து நிமித்தம் சிங்கம் பட்சிக்கிற சிங்கமாய் மாறிவிட்டது, நாய் கடிக்கிற நாயாய் மாறிவிட்டது. And the dog in the streets and the lion in the forest, it has become so harmful because of our sins, and God did not create in them in such a way, it is because of our sins. அப்போ நம் மத்தியிலிருந்து அந்த தவிப்பின் மூலமாக அந்த பிரசவ வேதனை, அந்த ஸ்திரீ பிரசவ வேதனை பட்டு அந்த தேவ புத்திரர் வெளிப்படும் போது எல்லா இயற்கையெல்லாம் செட்டில் ஆயிடும் தானாக. And as that woman who is travailing has birth pangs, and when that man child is coming out, then every creature will be changed as it was in the origin. ஆப்பிரிக்கா காட்டுல மனுஷர்களை கொல்லுகிற மரம் இருக்காம். And in the forests of Africa there are trees which can kill human beings. அதெல்லாம் சரியாயிடும். And everything will be corrected. பூமியில முள் இருக்காது.
And in the earth there will be no thorns. எல்லாவற்றும் காரணம் எல்லா இயற்கையும் நமக்கா வெயிட் பண்ணுது எப்ப இந்த தேவபுத்திரர் வெளிப்பட போறாங்க. And the whole creation, it is just waiting for us. When will the sons of God will arise? அப்ப முழு சிருஷ்டிப்பும் ஏகமாய் தேவபுத்திரர் வெளிப்படும்படியா தவிக்கும்போது தேவபுத்திரர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? So when the whole creation it is waiting and travailing for the sons of God to be revealed, but what are the sons of God doing? அந்த God shaped அந்த ஓட்டை தேவ வடிவத்தில் வந்த ஓட்டை நிரப்பப்பட வேண்டும். தேவனே எனக்கு நீர் வேண்டும், எப்போ நான் உம் சமூகத்துல வருவேன், ஏன் நான் இப்படி இருக்கிறேன், இந்த தவிப்பை விட்டுட்டு நம்ம தவிப்பெல்லாம் வேற என்னமோ காரியத்துக்காக நிறைவேற்ற தவிக்கிறோமே, இதுதான் பூமி தாங்க முடியாத ஒரு காரியம், ஒரு அக்கிரமம். And we have to always saying God, somehow I should be filled in that God-shaped hole in my heart, and without having such a desire, if you only keep on thinking of all the things of the world, that is the earth cannot bear it. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உமக்காக கதறுகிறது ஆண்டவரே. As the heart panteth after the living water, so my soul, O Lord, longeth after you. அப்போ ஏன் சங்கீதக்காரனுக்கு இருந்ததான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தவர்களுக்கு இருந்த அந்த தவிப்பு, அவர்கள் தேவபுத்திரராய் மாற்றப்பட போகிறதில்லை, நாம் மாற போகிறோம், ஆனால் தவிப்பில்லை. And in the Old Testament saints, they had such a groaning and travailing in them. They are not going to be changed as the sons of God, but we are going to be changed. But unfortunately, we do not have that groaning. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. அன்றைக்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தவிக்கிறோம். And even on that day itself, St. Paul says, we groan within ourselves. மரணம் ஜெயமால் விழுங்கப்பட வேண்டும், ஆகையால் நாங்கள் தவிக்கிறோம். Death shall be swallowed up in life, in victory, and for that we groan within ourselves. நம்முடைய இந்த உடம்புக்குள்ள மரணம் தங்கி இருக்கிறது. In this body, death is abiding. சீக்கிரமா அந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் அந்த மரணம் ஜீவனால் விழுங்க போக, அதோட அர்த்தம் நாம் தரித்து கொள்ள போகிறதான் அந்த புதிய சரீரம், அதற்கு பேர் ஜீவன். அதுக்கப்புறம் சாவு தொடவே முடியாது, கோடி வருஷமா இருக்க போகுது. When we depart from this body, and this death will be swallowed up in life, and we are going to be with God forever. கண்களை மூடுவோமா? Let us close our eyes. இந்த தவிப்பை உருவாக்க உதவி செய்யதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய வாக்கு கடங்காத பெருமூச்சையோடு தவிக்கும்படியாக, அந்த பிரசவ வேதனையை உருவாக்கும்படியாக அவர் நமக்குள் இருக்கிறார். It is for this the Holy Spirit of God, he groaneth within ourselves with in our infirmities, with words that cannot be uttered, so that he might create a travailing and groaning within us. ஆண்டவரே, நான் எப்பொழுது உம்முடைய புத்திரனாய் மாறுவேன்? Oh Lord, when shall I be changed as thy son? எப்பொழுது தான் இந்த பாவத்தை நான் ஜெயிக்க போகிறேன்? When shall I have to overcome this sin? எப்பொழுது தான் இந்த உலக ஆசைகளை விட்டு கலைந்து நான் எப்பொழுது உமக்காக ஏங்க போகிறேன்? When am I going to hate all the things of this world and yearn for thee, O Lord? எப்பொழுது தான் நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தமாய் மாற போகிறது? When I'm going to have that holiness, the holiness that thou desirest. இந்த தவிப்பு இல்லாதவர்கள், all those who do not have this yearning, இந்த தவிப்பை விரும்புகிறவர்கள், all those who desire this groaning, சிருஷ்டிப்பு ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கும்போது, when the whole creation is waiting and travailing, எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவபுத்திரராய் மாற வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில், in these days when so many of the saints are yearning and groaning so that they might be changed, தவிப்பில்லாமல் பொய்யான மாயான காரியங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் தவிக்கிறதான இந்த காலத்தில், in these days when people of God are just yearning and groaning for the things of this vanity, என் ஆத்துமா தேவனுக்காக பரிசுத்தத்திற்காக கதற வேண்டும், தவிக்க வேண்டும், பிரசவ வேதனைப்பட வேண்டும், நான் மாற்றப்பட வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும் என்று தவிக்க விரும்புகிறவர்கள், and all those who want to groan within ourselves, saying, my soul shall be changed, I need to be grown, I need to cry and lament to be changed as God. கரங்களை உயர்த்துவோமாக. Let us lift up our hands. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். In us the Spirit of God is there. பெருமூச்சு விட்டு அழக்கூடியதான ஒரு தவிப்பின் ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். God is going to give us that groaning spirit in us. நாம் இங்கே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, when we receive that anointing now, ஒரு தவிப்பு நமக்கு
நமக்குள் ஆரம்பிக்க போகிறது. A groaning is going to start within us. இயேசுடைய வருகை வரைக்கும் அந்த தவிப்பு நமக்குள் காணப்பட போகிறது. Till the coming of the Lord Jesus, that groaning is to be continually in us. அது என்ன சில நேரத்தில் வார்த்தை வராது, ஆனால் உள்ளே இருந்து ஒரு ஏக்கம் புறப்பட்டு கொண்டே இருக்கும். Perhaps the words might not come out of us, but within us it will always keep yearning and mourning. சும்மா காரணம் இல்லாமலே இயேசுவே தேவனே என்று கத்தனும் போல் இருக்கும். And without any reason it will be as though we have to shout and say, oh Lord. அந்த கதறல் பெருகுகிற காலத்தில், in the days that groaning increases, அர்த்தம் என்ன தெரியுமா? No, what is the meaning? தேவ புத்திரர் வெளிப்படக்கூடிய காலம் வந்திருக்கிறது. The time has come, the sons of God is to be revealed. எக்காலம் சீக்கிரமாய் தொனிக்க போகிறது. The trumpet is going to be sounded very soon. முழு சிருஷ்டிப்போடு கூட, with the whole creation, தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு கூட, with the saints of God who are already groaning. இங்கே பலவீனப்பட்டு இருக்கிறவர்கள் கூடி இருக்கிறோமே, we who are weak, we are gathered here. நாமும் அவர்களை போல மாற்றப்படும்படி அந்த தவிப்பின் ஆவி, அந்த பிரசவ வேதனையின் ஆவி கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமாக இப்பொழுது கர்த்தர் தரப்போகிறார். God is going to give us the groaning spirit, the travailing spirit with His anointing even now. Jesus, yes, the groaning experience, Jesus, yes, Dinama Shamana Ratura Manatura. Yes, Jesus, yes. Thank you, Lord. Yes, thank you, Jesus. We want to live for you, Jesus. Yes, let the longing increase, Lord. Let the longing increase, yes, let the longing increase, Jesus. Yes, thank you, Jesus. Yes, பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. தவிப்பை தார், எல்லா அந்நிய தவிப்புகளை மாற்றி போடும் ஆண்டவரே. இயேசுவே, நிறைவை தார், ஆவியை தார் ஆண்டவரே. Thank you, Jesus. Tida bakara baushabala ratarambarana mantedankala bara tida tida sida balabana mankatuda. Thank you, Jesus. Jesus, Jesus. Yes, yes,
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Mirabdaranga Radragadina Rasaprani Mara Santalaga Ratara Saba Ratibino Sibile Kochara Bazampara Tunankarambala Tik the Sanna Rosi Manakaturi Karamaratura Rambaragni Gaderege Sangaroga Ragastan Charabarabala Raturibi Sonkaramani Antiranka Sambalara Manya Rabasantoloriba Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, thank you, Jesus. Rakacharam Brada Rantla Dalabara Santara Talatara Baratuna Tika Simana Anturi Minam Saman Yankori Vira Tura Nima Santuri Vira Tura Mana Tura Rambaran Andarangara Rabaradiradira Taru Yeswe 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 Many struggles, they'll have so much of groanings. ஒரு காலத்தில் நாம் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தோம். One point of time we were the children of the devil. ஆனால் நாம் எல்லாரும் தேவ புத்திரராய் மாற்றப்படும்படியாக
so that we all become as sons of God. நாம் எல்லாரும் புத்திரராய் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அப்பா அப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given the spirit of adoption wherein we can cry unto him saying Abba Father, Abba Father. நமக்குள் இருக்கிற பாவம் அந்த அபிஷேகத்தை அழுத்த விடக்கூடாது. And the sin that is in us, it should not control that spirit of God. நமக்குள் இருக்கிற அந்த போராட்டத்தை துளைத்து இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த தவிப்பின் ஆவியை இப்போது கர்த்தர் தந்து கொண்டிருக்கும் போது மற்றதெல்லாம் சிதறடிக்கப்படட்டும், இந்த ஆவி எழும்பட்டும். And the spirit should pierce all the weakness in us, and it should make us to shout Abba Father and destroy everything that hinders us. My church. The darkness is covering the world. But I desire that I should arise amidst you as the son of righteousness. Because of the hardness of your heart, I am not able to work among you. Humble yourselves and yield yourselves into my mighty hands. I am able to change a hardened heart as a heart of flesh. My people, amidst you, I am sanctifying many people. To defile you, there are many wolves there coming against you. However, do not fear, I am with you. But however, because many of you, because of you are hardened and because of haughtiness, you are sitting, that is grieving me even more. Understand clearly, you shall be changed as gold, only you have to be tested. But still you are hardening your hearts. But my God says, he that often hardeneth his neck, he shall fall without any remedy, saith the Lord of hosts. My child, I separated you from your mother's womb, and I brought you hitherto. These are the days which are engulfed with darkness. However, my light shall lead you. My coming is very nigh. Prepare yourself. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
O Rabau Shabakatudankati Anparada Visapalari Abau Shabana Matuda Radwadana Maraha Santalangara Baushabali Apurna Azwadara Banyanturi Biganambara Nibara Santudi Atero Setolambahati Ampara Nedara Hasante Rabau Shamte Dankarabala Tuda. Thank you, Jesus. We praise you, Lord. O Rabau Shabanti Dankarabala Razuna Bati Ankarabau Shabala Tuda Nebi Rotri Ante Ruzamana Mankara Tuda Balam Tuda. Thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. O Rabau Shabaka Tudankarabani Anamankala Bana Jesus. Tiraziantoro Shabakati Dankarabati Dakalabani Anantuda. Yes, we praise. Behold, the days are coming where you cannot escape, but make sure that you use this time. When you're entangled in trials of fire, the anointing that you're receiving it even now, it shall hold you up. Do not despise this day. Takbatri Aparaba Samtananti Antarabara Shana Mantinankara Mankara Sarabankala Radariam Parau Samana Mankara Tuda. Yatraga Baraswana Raja Rodria Poria Nasankaria Kabalo Shamtarakaraba Natoria Parausamania. Shabati Antepida Kabali Tentaragapa Gloria Po something Ankara Mankala Ribana Tuda. Do not look at your situation, my child. I am not looking at you as a weakness and as a weak person and as a failure. When I called you, I looked at you as a saint.
கரை திரை பிழையாத அந்த மனவாட்டியார் எனக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் நான் உன்னோடு போராடி கொண்டிருப்பேன். Even now I am striving with you that I might present you to myself as a glorious person without spot, wrinkle or blemish. என்னுடைய வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். My zeal shall perform this. என்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு நான் ஆடி இருக்கிறேன். I swear by my holiness that I will do it. Shabakatida karabatida karabala batida karatida. My child, I've come into your midst so that I might not break the broken reed or put off the smoking flax. You are fainted and wearied in your trials. Understand, I am the God who strengthens the weak, and I will strengthen the weary. Do not give room to the devil. Wait in my presence. That which I have planned in your life, no one can hinder or stop it. He shall establish your heart, be encouraged and be strengthened, saith the Lord of hosts.
My people, the harvest has started and even my coming is very nigh. The day that many await and expect is going to come very soon. Oh my people, many are not having even the strength to die as martyrs. Why do you close your ears when I speak unto you? As it happened in the days of Noah, as it happened in the days of Lot, so also it shall happen in the days of Son of Man. If you humble yourselves, hardening not your heart, then the Lord shall be gracious unto you, saith the Lord. என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. Oh Jesus, Jesus, Jesus. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Shabdadankarabana mantuda. Thank you Jesus, thank you Jesus. Jesus, we praise, we praise, we praise you. நாம் இப்பொழுது ரெண்டு காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Now we are going to pray for two things. சிலர் இருதயத்தில் கடினப்பட்டிருக்கிறார்கள். Some people are hardened in their hearts. அந்த வார்த்தைகளை கேட்டாலும் செவி அடைக்கிறார்கள். And though they hear the words of God, they close their ears. அவங்களுடைய ஜீவிதத்துல சில வேற இன்ட்ரஸ்ட், வேற பாவங்கள் போராடிட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கிற உண்மையான சந்தோஷத்தை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. Because in their life they have other interests and they are striving with the other things of the world, they are not able to enjoy the joy in here in this அது வேற இன்ட்ரஸ்ட் இல்ல, அது விஷம், அது சாவுக்கு நடத்துகிற காரியம். ஆனால் அவங்க அதுல மூழ்கிட்டு இருக்கிறதுனால இங்க வந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் That is not an other interest, but it is poison, and they are drowning in that without knowing that, and because of that they are not able to enjoy the real joy here in this presence. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for such people. அவர்கள் யாராய் இருந்தாலும், whoever it may be, எந்த மேட்டிமையினாலோ எந்த பாவத்தினால் அவர்கள் கட்டப்பட்டு இருந்தாலும், whatever pride or whatever sin they might be bound, அவர்கள் சடுதியாய் நாசமாவதற்கு முன்பாக கர்த்தர் அவருடைய கடினத்தை மாற்ற வேண்டும். Before they get destroyed suddenly, God should change their hardened state. கர்த்தர் அவர்களோடு பேசும்போது அவருடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும். When God speaks to them, their ears should be opened. அதற்காக நாம் ஊக்கமாய் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? Let's pray for them for 1 minute earnestly. அப்பா, நீர் காப்பாற்ற வேண்டும். யார் யாரெல்லாம் அவர்கள் பிடரிய கடினப்படுத்தி கொண்டிருந்து ரகசிய பாவங்களில் ஈடுபட்டு உம்மை வெறுத்து கட்டாயத்தினால் வந்து ஆண்டவரே வெளியே வேசித்தனத்தினால் அவர்கள் பிடிக்கப்பட்டு ஆண்டவரே தவறான காரியம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, நீர் அவர்களை சந்தியும், நீர் அவர்களை மாற்றும். அந்த இருதய கடினத்தை இயேசுவின் நாமத்தில் மாற்ற முடிய காட்டலை கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை கடினப்படுத்துகின்ற பிசாசின் தலை நாசுக்கப்படட்டும். ஆண்டவரே, விடுதலை தார், பாதுகாப்பை தார், இரக்கம் பாராட்டும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கும் உம்முடைய வல்லமை அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, அவருடைய மந்த நிலைமையை மாற்றும், அவருடைய மந்த நிலைமை மாற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே. Oh, Rabakatuda Mankaramana Mankalamana Mankatida. Thank you, Jesus. சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. Oh, Riakdila Sankara Daramara Baushabala Manatuda. Thank you, Jesus. We thank you, Jesus. We praise you.
அப்படிப்பட்ட எல்லாரும் கர்த்தரோடு போராடி கொண்டிருக்கிறார். And to all such people, God is striving with them. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். God has hearkened to our praise and God has commanded victory to them. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவது நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு. The second is a project point. கர்த்தர் சபையை பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். God should protect the church in holiness. சபையை தீட்டுப்படுத்துகிறதான அந்நிய வல்லமைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும். God should give a deliverance out of all the evil powers that try to defile the church. இந்த உலகம் அப்படிப்பட்ட பொல்லாத உலகமாக மாறிவிட்டது. And this world has become such an evil world. தீமை நன்மையாக மாறிக்கொண்டிருக்கிற காலம். These are the days when evil are considered as good. நன்மை செய்கிற நாம் தீட்டாக மாறிக்கொண்டிருக்கிற காலம். And these are the days we who are doing good, we are becoming அந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தம் வருகிறது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். And at this time the voice of the Lord is coming, he that is holy, let him be holier still. அந்த பரிசுத்தத்தின் காற்று நம்மத்தில் வீசட்டும். And the wind of holiness, let it come over us. அந்த அசுத்தத்தின் காற்று நம்மில் வீசும்போது அதை எதிர்நீச்சல் அடிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. When the wind of uncleanness it is coming against us, let God command opposite wind to drive it out. வாலிபர்களை, பிள்ளைகளை, விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை கர்த்தர் பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். God should protect the young people, children, and all the elders in holiness. ஒரு நிமிடம் மூக்கமாய் ஜெபம் பண்ணுவோமா? Let us pray for 1 minute. கிருபையை தர வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்து. உம்முடைய கிருபையை நீ தந்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஓ ரமகதிரா மகரமனாதுரா. அப்பா, சபையை காப்பாற்று. நாங்கள் எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறவர்கள், பலனில்லை அப்பா, எங்களோடு சர்வ வல்லமுள்ளவரே, தீட்டுப்படாதவரே, மகா பரிசுத்தமானவரே, இந்த ஜெபத்திலுமை பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தந்து நடத்தும். ஓ ரமஷபகதிரா மகரமனாதுரா. இயேசுவே, ஓ ரபக்தினா கரவ் ஷபலமான மானமான மங்கதுரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை அப்பா. ஓ ரபகரவ் ஆமென் ஆமென். தவிப்போடு பாடுவோம். எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியாயினும் Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise, 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 praise. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நமக்கு தந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த தவிப்புக்காக ராத்திரி இன்னும் கொஞ்சம் ஜெபிக்க போறோம். We are going to pray for this groaning, even in night pray even more. இப்போ உலகமே இப்போ பிரசவ வேதனைப்படுகிறது. Even the world itself, it has its birth pangs.
அந்த உலகமே இப்போ பிரெக்னன்ட் ஆகிவிட்டது. And even the world has become pregnant. அது ஒரு புதிய ஒரு கூட்ட ஜனங்களை அது வெளிப்படுத்த போகிறது. And it is going to bring forth a new group of people. அதை பற்றி ராத்திரி ஜெபத்தில் சில காரியங்களை பார்த்து அதற்காக நமக்காக ஜெபிக்க போகிறோம். And concerning that we are going to meditate in night prayer, and we are going to pray for that as well as for us. ஜெபிக்கக்கூடிய எல்லாரும் வாருங்கள். And all those who can pray, please come. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா நம்ம ஜெபத்துக்கு வந்தா அது சபையையும் ஜெபத்தையும் முழு உலகத்தையும் பலப்படுத்தும். And even one person comes extra, it will strengthen the church, the individual person as well as the whole world. கர்த்தர் ராத்திரி ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம்.